கேட்டதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி யோசிக்க கூட செஞ்சேன். அவங்க கிட்ட கடை எங்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்னு போனேன். அப்படியே நேரா அங்கிருந்து என்ன கடைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க போன உடனே தான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான். நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். அந்த கடை எனக்கு வேணவே வேணான்னு சொல்லிட்டு ஓடி நான் இங்கதானே மச்சான் வந்தேன். அந்த மொத்த விஷயத்துல நான் பண்ண தப்பு ஒன்னே ஒண்ணுதான். அவங்க கடையை எங்க போட போறாங்கன்னு முதலே நான் விசாரிச்சிருந்திருக்கணும். தப்புதான், அது என் தப்புதான். இதான் எந்த தப்பும் பண்ணல. தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் பாத்தியா? நாங்கெல்லாம் பண்ண பெரிய தப்பு. அம்மா நீ கடத்த இருக்கிறத பத்தி பேசினப்போ சொந்தமா உனக்கு கடை வச்சு தரேன்னு தாண்டா உங்க அம்மா சொன்ன. அம்மா வந்து நீ கடத்த இருக்கிற விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லாம இருந்தா கூட கண்டிப்பா நானே உனக்கு கடை வச்சு கொடுத்துருப்பேன்டா. நானும் பல வருஷமா சுயமா முன்னேறணும்னு தாண்டா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். தெரியும் மச்சான், எல்லாத்துக்கும் தான் தெரியுமே. நம்ம அதில் டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறேன்னு நம்ம எல்லாத்தையும் சொன்னப்போ முதல்ல முடியாண்டு தாண்டா சொன்னேன். நீ டிராவல்ஸே வைக்கக்கூடாது அவங்ககிட்ட நான் சண்டை போடல. குடும்பத்துல இருந்து உன்னை என்னைக்குமே நான் தனியா பிரிச்சு பார்த்ததில்லை. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன? ஏய் நல்லவன்டா. இந்த மனசுக்கு இன்னைக்குமே நீ நல்லா இருப்படா. ஏன் அத்தா, உன் பிள்ளைங்க நாங்க உன்னை தாங்குன்னு தாங்குறோம். சந்தோஷமா தான் வச்சிருக்கோம். சாமி கிட்ட போன மனுஷன் நிம்மதியா இருக்க விடாம ஏன் அத்தா விட்டு போய் புலம்பிட்டு இருக்க? இல்லப்பா, இனிமே நான் புலம்பவே மாட்டேன். சந்தோஷம் அத்தா. கெட்டதுலயும் நல்லதுங்கிற மாதிரி எம்பிட்ட நாளா நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்துருச்சு இல்ல. இனி நான் புலம்பவே மாட்டேன். என்னதான் தங்கச்சி மேல ஜென்ம பகன்னு சொன்னாலும் அவளுக்கு ஒண்ணுன்னா போய் நின்னீங்கல்ல. என் பேத்தி ராஜி மேலேயும் எம்பிடு கோபமா இருந்தீங்க. பகையெல்லாம் பார்க்காம அவளுக்காக அந்த வீட்டு படிய மிதிச்சிங்கல்ல. போதும்பா, போதும் போதும். நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் ரெண்டு குடும்பமும் அடிச்சுக்கிட்டே கிடப்பியலோட